2011 வரைக்கும் உலகத்தோட பணக்கார கடவுள்ன்ற பேருக்கு சொந்தக்காரர் திருப்பதி வெங்கடாச்சலபதி. ஆனால் 2011 இந்த உலகத்தையே ஆச்சரியப்பட வச்சு பல செல்வங்களுக்கும் மர்மத்துக்கும் பேர் போனது தான் கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோவில். கோவிலுக்கு உள்ள இறைவன் மட்டும் இல்லை, பல ஆச்சரியங்களும் அற்புதங்களும் மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு உலகத்தோட பணக்கார கடவுளான பத்மநாப சுவாமி கோவிலோட வரலாறும், அங்கே இருக்கிற பல லட்சம் கோடி மதிப்புமிக்க தங்கங்களும் வைரங்களும் அங்கே எப்படி வந்ததுன்னோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் ஒளிஞ்சிருக்க மர்மங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த கோயில் எப்படி உருவானதுன்னு பார்க்கும்போது, வில்வமங்கலத்து சாமியார்னு சொல்லப்படுற ஒருத்தர் நாராயணனுக்கு தினமும் பூஜை பண்ணிட்டு இருந்ததாகவும், அந்த மாதிரி பூஜை நடக்கிற நேரங்களில் விஷ்ணு குழந்தை வடிவில் வந்து அந்த சாமியாருக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்ததாகவும், சாமியாரோட சகிப்புத்தன்மையை சோதிக்க இப்படி நடந்துக்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு நாள் அந்த சின்ன பையனோட சேட்டையை பொறுக்க முடியாமல் கோபத்தில் சாமியார் அவனை கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது. பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம், அதை சோதிக்கத்தான் இப்படி செஞ்சதா சொல்லி சின்ன பையன் கடவுள் ரூபத்தில் மாறியிருக்காரு. இனிமே நீ என்னை பார்க்கணுன்னா அனந்தன் காட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்காரு. உடனே அனந்தன் காட்டை தேடி போன சாமியார் கல்லும் முள்ளும் நிறைஞ்ச அந்த காட்டோட கடைசி பகுதியில் இறைவனை பார்க்குறார். அங்கே விஷ்ணு பாம்பு மேலே படுத்த நிலையில் பெரிய ரூபத்தில் சாமியாருக்கு காட்சி தந்திருக்கார். இறைவன் பெரிய ரூபத்தில் இருந்ததால் தன்னால் வழிபாடு செய்ய முடியலன்னு சாமியார் கேட்டுக்கிட்டதால் பக்தர்கள் தன்னை 3 வாசல் வழியாக மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லி சாமியார் வழிபடுற விதத்தில் சின்னதாக மாறியிருக்காரு. அதனால தான் இந்த கோயிலில் இப்போவும் 3 வாசல்கள் வழியாக வழிபாடு நடக்குது. இந்த விஷயத்த சாமியார் உடனே திருவிதாங்கூர் மன்னர்கிட்ட சொன்னதால் மன்னர் இறைவனை பார்க்க காட்டுக்கு போனப்போ மன்னரால் இறைவனை பார்க்க முடியல. அதனால் அதே இடத்துல இறைவனுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. இறைவன் பாம்பு மேலே படுத்திருக்கிற மாதிரி இலுப்பை மரத்தால் சிலை உருவாக்கப்பட்டு அவருக்கு பத்மநாப சுவாமின்னு பெயர் சூட்டப்பட்டுச்சு. 1686 கோவிலில் ஏற்பட்ட ஒரு பெரிய தீ விபத்தால் இலுப்பை மரத்தால் செஞ்ச அந்த சிலையோட ஒரு பகுதி எரிஞ்சு போனதாகவும், 1729 மன்னர் மார்த்தாண்டவர்மனோட முயற்சியால் மரத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை அகற்றப்பட்டு 1208 சுடு சக்கரான்னு சொல்லப்படுற அஷ்டபந்தன கலவையால் 18 அடியில் ஒரு சிலை நிறுவப்பட்டுச்சு. அதுதான் இப்போ இருக்கிற அந்த பத்மநாப சுவாமி சிலை. அந்த காலத்தில் மன்னர்கள் கோவில்களை கட்டினது இறைவனை வழிபடுறதுக்காக மட்டும் இல்லை, மன்னர்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் தான். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கட்டின பல கோவில்களில் நிலவறைகள் இருந்திருக்கு. அந்த நிலவறைகளில் தான் தங்களோட பொக்கிஷங்களை பாதுகாப்பாக பதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கோவிலில் ஒன்று தான் இந்த பத்மநாப சுவாமி கோவில். கிபி 8ஆம் நூற்றாண்டில் இது கட்டப்பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்த அரசர்களால் பல திருத்தங்களும் புதுப்பிப்புகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக 18ஆம் நூற்றாண்டில் இருந்த மார்த்தாண்டவர்மா மன்னனோட காலத்தில் பல கட்டுமான திருத்தங்கள் பத்மநாப சுவாமி கோயிலில் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. திராவிட கட்டடக்கலையோட ஒரு அதிசயமாக இருக்கிற இந்த கோவில் சந்திரகாந்த மன்னன் சொல்லப்படுற வெப்பத்தை கட்டுப்படுத்துகிற கற்களால் கட்டப்பட்டிருக்கு. படிக்கட்டுகள்லையும் சுவர்கள்லையும் புராண கதைகள் பொறிக்கப்பட்டு கோவிலோட கோபுரம் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெளிவாக தெரிகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட கோபுரம் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. ஆன்மீக ஆர்வலர்கள் பலரோட கவனத்தை ஈர்க்குது இந்த கோயிலோட ஆடம்பரமான கட்டிடக்கலை. கேரள தமிழ்நாடு முறைப்பாடுகள் கலந்த கட்டிடக்கலையில் உருவான இந்த கோயிலோட கருவறை கேரள கட்டிடக்கலை தோற்றத்தில் உருவாயிருக்கு. சுமார் 18 அடி நீளத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி அனந்த சைன பத்மநாப சுவாமின்னு அழைக்கப்படுறார். அனந்தம்ன்ற பாம்பு மேலே சைன நிலையில் இருக்கிறதால இந்த பேர் வந்ததாக சொல்லப்படுது. இவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த கோயிலில் பல மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு. கோவில் நிர்வாகத்தில் நிதி முறைகேடு நடந்ததாகவும், அதனால் ஆலயத்துக்கு சொந்தமான சொத்துக்களை கணக்கெடுக்கணும்னு சுந்தர்ராஜன்ற ஒருத்தர் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறார். அது வரைக்கும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோயிலில் முறைகேடு நடந்ததாக கேள்விப்பட்ட கேரள மக்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. அந்த வழக்கை விசாரித்து அந்த கோயிலோட சொத்துக்களை கணக்கெடுக்க 7 பேர் கொண்ட குழுவை நியமித்து இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ண கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. அடுத்த கொஞ்ச நாளில் அந்த குழு கோவிலுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த நாள் தான் உலகமே திருவனந்தபுரத்தை திரும்பி பார்க்க வைக்க போகிற நாள்னு அப்போ யாருக்கும் தெரியல.
விசாரணை தொடங்கின அந்த குழு கோவிலில் 6 பொக்கிஷங்கள் நிறைஞ்ச வால்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ABCDEFன்னு பேரும் வைக்கிறாங்க. அந்த 6 வால்ட்டையும் ஒன்றா திறந்த அந்த குழுவுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அல்ல குறையாத தங்கம், 100க்கும் மேலே வஜ்ரம், மலைப்பச்சை, நீலக்கல் பதிச்ச தோடு, மோதிரம், கிரீடம்னு 700லேருந்து 800 கிலோ மதிப்புள்ள தங்கம். தங்கத்தால் ஆன பொருட்கள் அந்த குழுவுக்கு அங்கே கிடைக்கிது. அது எல்லாமே நெப்போலியன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை சேர்ந்ததாக இருக்கலான்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 4 அடி உயரத்தில் தங்கத்தால் ஆன விஷ்ணு சிலை, 36 கிலோ எடையுள்ள தங்க அங்கின்னு அங்கே ஒரு பொற்குவியலே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்ச பொருட்களோட மதிப்பு 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குன்னு தகவல் வெளியாக உலகத்தோட பணக்கார கடவுளாக உருவெடுத்தார் பத்மநாப சுவாமி. ஆனால் 6 வால்ட்டில் ஒன்றான பி வால்ட் மட்டும் திறக்கப்படலை. திருவிதாங்கூர் அரச குடும்பம் இந்த பி வால்ட்டை திறக்கக்கூடாது, அப்படி திறந்தா பேரழிவு உண்டாகும்னு கோர்ட்டில் சொன்னதால் அந்த அறை இப்போ வரைக்கும் திறக்கப்படலை. ஆனால் இது வரைக்கும் திறந்த எல்லா வால்ட்லையும் இருந்து கிடைச்ச பொக்கிஷங்களை விட அதிகமாக இந்த பி வால்ட்டில் தான் இருக்குன்னு எல்லாராலும் பேசப்பட்டுச்சு. அந்த வால்ட்டை பற்றி பல மர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர அந்த வால்ட்டோட கதவுல வரைஞ்சிருந்த பாம்பு உருவம் அதை திறக்கிறவங்களுக்கு ஆபத்தை உணர்த்துறதா அங்கே வரையப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. 1930 கோயிலை கொள்ளையடிக்க வந்த ஒரு கும்பல் அந்த பி வால்ட்டை திறக்க ட்ரை பண்ணப்போ பாம்புகள் நிறைய வந்து அவங்கள அங்கிருந்து விரட்டினதாகவும் அதை திறக்க விடாமல் செஞ்சதாகவும் பயத்தில் அதை திறக்காமலேயே அந்த கும்பல் அங்கிருந்து ஓடி போனதாகவும் சொல்லப்படுது. நாகபாசம்னு சொல்லப்படுற மந்திரத்தால் அந்த வால்ட் அடைக்கப்பட்டிருக்கணும். பாம்புகள் காவல் இருக்கிற அந்த வால்ட்டை திறக்க கருட புராணத்தை கரெக்டாக வாசிக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் அதை திறக்க முடியும்னு சொல்லப்படுது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அரச குடும்பம் அந்த பி வால்ட்டை திறக்க ட்ரை பண்ணப்போ அதிலிருந்து பாம்புகளோட சத்தமும் கடல் அலை அடிக்கிற சத்தமும் கேட்டதால் பயத்தில் அதை திறக்காமையே விட்டதாகவும் சொல்லப்படுது. கோயிலுக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில இருக்கிற பாதை தான் அந்த கதவுன்னும் அதை திறந்தா அந்த சிட்டியே வெள்ளத்தால் அழிஞ்சிரும்னும் அந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் கஞ்சிரோட்டு எச்சின்ற காவல் தெய்வம் அந்த வால்ட்டை பாதுகாக்கிறதாகவும் அந்த வால்ட்டை திறந்தா அதை திறக்கிறவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அந்த எச்சி சும்மா விடா எல்லாராலையும் சொல்லப்படுது. இப்படி அந்த கோவிலை சுற்றி இருக்கிற மர்மங்களுக்கு ஏற்ற மாதிரியே அந்த 7 பேர் குழுவில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிற எல்லா வால்ட்டை விட திறக்க கஷ்டமாக இருக்கிற அந்த வால்ட்டை கேஸ் கட்டர் வச்சு திறக்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய இரும்பு கம்பி அவர் மேலே விழுந்து காயமாயிருக்கு. அதே சமயத்தில் அந்த கோயில் சொத்துக்களை கணக்கெடுக்கணும்னு கேஸ் கொடுத்த அந்த நபரும் திடீர்னு இறந்து போயிட்டார். இதனால் அந்த பி வால்ட்டை சுற்றி இருக்கிற மர்மம் இன்னும் அதிகமாச்சு. மர்ம வரலாறும் கலாச்சாரமும் நிறைஞ்ச பத்மநாப சுவாமி கோயிலை பராமரிக்கிற உரிமை தங்களுக்கே வேணும்னு திருவிதாங்கூர் அரச குடும்பம் கோர்ட்டில் மேல்முறையீடு செஞ்சப்போ அவங்களுக்கே உரிமை உண்டுன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இதனால் கோவிலோட முழு அதிகாரமும் மறுபடியும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கே திரும்ப கிடச்சிது. கோவிலோட அதிகாரம் அவங்களுக்கே திரும்ப கிடைச்சதால பி வால்ட் மறுபடியும் திறக்கப்படுமா? அந்த பி வால்ட்டில் எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னும் அதிக பொக்கிஷங்கள் அங்கே பாதுகாக்கப்படுதா? அதனால தான் பாம்புகளும் எச்சியும் அதை பாதுகாக்குதா? உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.